எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா உலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட தங்கச்சிவங்க ஊரில் விசேஷம் வச்சுருக்காங்க. வசந்த விழா. அதுக்காக எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து தாய்மாமன் சீர்வரிசை கொண்டு போகிறாங்க. அதுக்கு தான் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். இவர் யாருன்னா, எங்கள் அப்பாவோட சித்தப்பா பையன்தான் தம்பி. எங்களுக்கு சித்தப்பா. அப்பா அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு போய் சீர்வரிசை தட்டெல்லாம் கோயிலில் வச்சுட்டாங்க. இப்போ 2வது சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். சொந்த பந்தம் எல்லாருமேவும் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறமா தட்டு கொண்டு போனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் அத்தை பொண்ணு எல்லாரையுமேவும். இந்த மாதிரி விசேஷத்தில் தான் எல்லாரையுமே பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் சித்தப்பா அவங்க வீடு. சித்தப்பா வீட்டு ஹோம் டூர் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ தட்டு எல்லாமேவும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தட்டை தூக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பலாங்க. நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரத்துலேயே நம்ம கோயிலுக்கு போகணும். இப்போ சித்தப்பா பொண்டாட்டி தான் தட்டு எல்லாமேவும் எடுத்து கொடுத்துச்சுங்க அந்த பிள்ளை. நமக்கு சின்ன பிள்ளை தான் அந்த பிள்ளை. எங்கள் அத்தை மக தாங்க அந்த ரோஸ் கலர் சேலை அந்த பிள்ளை தான். இப்போ தட்டை தூக்கிட்டு நம்ம எல்லாருமே கிளம்பலாம். கிராமத்தில் நடக்கிற செய்முறை ஃபங்க்ஷனுங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நடக்கும் விசேஷம். இந்த பிள்ளை தான் சித்தப்பா பொண்டாட்டி. இவங்க பார்த்திங்கன்னா பெரிய சித்தப்பா பொண்டாட்டி. 2 பேர் அண்ணன் தம்பி. இப்போ நம்ம கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இப்போ தங்கச்சி வீடு பார்த்திங்கன்னா சித்தப்பா வீட்டுக்கு பின்னாடி சந்தில் அவங்க இருக்காங்க. முன்னாடி சந்தில் இவங்க இருக்காங்க சித்தப்பாவங்க. இவர் பெரிய சித்தப்பாங்க. 2வது சித்தப்பா வருவார் பாருங்கள். ரெட்டை பிள்ளைய சித்தப்பாவுக்கு ட்வின்ஸு. இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம். எங்கள் ஊரை பாருங்கள். எங்கள் ஏரியா இப்படி தாங்க இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா காடாக இருந்தது. இப்போ பிளாட் ஆகி எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் வாங்க. ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்குங்க. பாட்டு சத்தம். தாய்மாமன் சீர்வரிசை பாட்டு சவுண்டு கேட்குது. அதனால தான் வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். சித்தப்பா சொன்னாராங்க எங்கள் தம்பிகிட்ட, இந்த பிள்ளை என்னை எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டேவும் யாரு கூடயும் பேச மாட்டேங்குது, வீடியோவில் தான் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். நான் யூடியூப்பில் போட போகிறேன்னு அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பா ஊர்லேருந்து வரும்போது சித்தப்பா தான் வீடியோ எடுத்தார். இப்போ ஒரு குட்டி பையன்கிட்ட கொடுத்து குட்டி பையன் தாங்க வீடியோ எடுத்தான். பேனர் வச்சுருக்காங்க தம்பி. என் அப்பா அம்மா தம்பி பொண்டாட்டி தம்பி பிள்ளைய. இப்போ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா தங்கச்சி தாய்மாமன் வீட்டு ஆளுகள் எல்லாருக்குமேவும் காலை கழுவி ஆராத்தி எடுத்து உள்ளே எல்லாருமே வந்ததுக்கப்புறமா இன்னும் சாப்பிட வேண்டியதாங்க. சீர்வரிசை தட்டு கொண்டு வந்தாச்சு. இவர் பார்த்திங்கன்னா தங்கச்சி இவங்க சொந்தக்காரவங்க தான். குட்டி பையனை தூக்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, இவர் தான் சித்தப்பா. இதுக்கு முன்னாடி தாத்தா போனார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன தாத்தா, அப்பாவுக்கு சித்தப்பா. இப்போ கோயிலுக்குள்ளே தட்டு எல்லாமே வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட விடணுங்க. அதுக்கு முன்னாடி தங்கச்சி இவங்க சொந்தக்காரவங்க தங்கச்சி பசங்களுக்கு 2 பேருக்குமே செயின் போட்டாங்க. 2 பேரும் பாருங்கள் நல்லா சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. இவர் தாங்க செயின் போட்டது. இப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்க சொந்தக்காரவங்க. வெளியூர்காரவங்களாம் வந்துட்டாங்க நேரத்துலேயேவும். சொந்தக்காரவங்க இவங்க எல்லாருமேவும். அப்பா வள்ளி சொந்தம் எல்லாருமேவும். செய்முறை வாங்குறதுக்காக பானை எல்லாமே தயாராக வச்சுருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து உட்காருவார். மாரியம்மன் கோயிலுங்க. எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் நல்லாயிருக்கும். இப்போ இலை எல்லாமேவும் ரெடியாக போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு தனியாக வெஜ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த சைடு சாப்பிட்டுக்கரலாம். தனித்தனியாக இருக்குது. இப்போ சாப்பாடு எல்லாமே பரிமாறுறதுக்காக பசங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நான்வெஜ் சாப்பிடல. சாப்பிட்றவங்க நான் வெஜ் சாப்பிட்டேங்க. வெஜ்ஜுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் தான் செஞ்சோம் வெஜ்ஜு, சாம்பார் இது எல்லாமேவும். இப்போ எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ தாய்மாமா வீட்டாளுகளை நல்லா கவனிக்கணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாருமே சாயந்தரம் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா எல்லோரும் பாருங்கள், தம்பி பொண்டாட்டி தங்கச்சி இவங்க எல்லாருமேவும். நான் வெஜ்ஜு பக்கம் நின்று சாப்பிட்றவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த பக்கம் சாப்பிட்றாங்க. பாய், நன்றி, வணக்கம்.